என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன நெய் தோசையாக்கு? ஏய் எனக்கு பிடிக்காதுல. பெப்பர் பொடி போடு. இது இது ஏய் மிளகா பொடி இதுல தோசை பொடி தோசை பொடி ஆஹா எனக்கு தோசை பொடி போட்டு எண்ணெய் நிறைய ஊற்றி. ஆமா இப்ப தங்காரு பொரோட்டா கேக்குறாள். பொரோட்டா அந்நேரத்துல பொரோட்டா கேக்குறாள். பொரோட்டா அங்க இருக்குல்ல எனக்கு ரெண்டு நாள் பொரோட்டா போய்கிட்டு. விசிறியாது புரியுதா? ஏசி போட்டு எங்க இருக்கு? போடக்கூடாதுல ஏசி போடக்கூடாது. ஏய் காஞ்சிருச்சுல எடுல. என்னடா என்கிட்ட உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேதுல. உன்னை கட்டிட்டு வந்து எனக்கு இதுல பொடி போட்டு டபுள் சைடு போடக்கூடாதுல. எப்பத்தா இது கேக்குறாள பொரோட்டா கேக்குறாள. அந்த பொரோட்டா இருக்குல்ல முந்தானி வாங்கினது அதை திங்கிடுவாள. வகுத்து சார் அதுல பொரோட்டா அன்னைக்கு வாங்கணும்ல அந்த பொரோட்டா அவன் திண்டுக்கிட்டு இருக்காள. பிச்சு பிச்சு இருக்கு புழு வந்த மாதிரி அதுவே திண்டுக்கிட்டு இருக்காள. வகுத்த வலி வரும்ல. ஏமா திங்க கூடாதுமா மாவெல்லாம். என்னம்மா பேப்பர்லன்னு கேட்டீங்க. போராட்டம் நீங்க எடுத்தீங்க. நூல் நூலா வருது அது திண்டுக்கிட்டு. ஏய் சொன்னா பெரியவங்க சொன்னா கேள்ல. எப்படி போய் சொல்றாரு பாரு. பெரியவங்க சொன்னா கேள்ல. மா இன்னைக்கு அங்க சாப்பிடணுமா? மா ஏனாமா கீழே போடுமா? உனக்கு என்ன வேணும்? பொடி தோசைன்னு கேட்டேன். இப்படி இருக்கால போடு போடு. நெய் எனக்கு பிடிக்காதுமா. ஏன் நெய் என்ன செய்யுது? பிடிக்காது. என்ன பண்ணுது? லைட்ட போட்டு எடுமா. ஏன் முட் நேரம் ஆகுது? ஏய் துண்ணூறு பூசல பூச முடியாது. நீ சொன்னா கேட்க மாட்டேன். கரெக்ட். திருப்பி போடலாம். ஒன் சைடு போட்டா நல்லா இருக்கு. அவன் கிடைக்கான் இங்க கொண்டா. அம்மா என்ன எடுக்க அப்படி யோசிச்சிட்டு இருக்கால. அவன் பேச்ச எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத நீ வாக்குல. அம்மா நீ அங்க சாப்பிடணுமா சாப்பாடு? எங்க? நந்தி சிலையில ஒரு ஹோட்டல் இருக்கும்ல. மா ஜெயவிலாஸ் தெரியாது. எப்பத்தா நந்தி சிலையில ஒரு ஹோட்டல் இருக்கும்ல. ஆமா அது கூத்து. மீன் கூட இருக்கும்ல பெரிய மீன் ஹோட்டலுக்குள்ள. போதுமா? என்ன கடை? நடந்து போச்சு. கடை இருக்கு. இந்த வாக்குல வச்சிருப்பாங்க. உள்ள பொந்துக்குள்ள போற மாதிரி அங்க சாப்பிடுங்க. உள்ள போவேல பார்க்கலாம். நல்லா இருக்குமா அங்க சாப்பாடு? எனக்கு மட்டுமே நெய். நல்லா இருக்குமா சாப்பாடு? நல்லா இருக்குமா? அப்ப 2 ஸ்பூன் ஊத்தி சாப்பிடு. என்னது? நல்லா இருக்கு. ஏன் கத்திக்கிட்டு அடிய கட்டியா நைட்டு கேள் சொல்லுல. எதுக்கு போட்டு முடிய புடிச்சு ஆஞ்சு எதுக்கு முடிய பிடிச்சுக்கல? கைய திரிய பிடிவேன். ஆன பாரு பொடிய போட்டு இரு. நீ வாங்கி பொத்து மொத. உங்களை அப்பத்தாரு என்னமா கத்திக்கிட்டு இருக்கு? அப்பப்ப எப்ப மாதிரி விட்டு விட்டு. என்னது கரியால யாரு? எதை சொல்ற? கருங்காலி. கருங்காலிக்கு கரியா யாரு? என்ன செய்யு? வெள்ளி செயின்டா. பட்டையாவா? அப்புறம் உருண்டையா இருக்கு கருப்பு கருப்பா.
அதுக்கு பேர் என்னன்னு கேளு. 4000 ரூபா கேளுடா. பேரு அதுக்கு பேரு அதுக்கு தான் இப்ப சொன்னேன் கரியாலயம் கரியால இல்ல கருமுட்டை 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 கருங்காலி மாலை கருப்பு கயிறு தண்ணிய வேற கொண்டு வந்து வைப்பா. கருங்காலி கருங்காலி 4500 ரூபாய் நேத்து பார்த்து வச்சுட்டு அது நல்லா இருக்காது. நல்லா இருக்காதா? அது நல்லா பவளத்துல பார்த்தேன் அது வெறும் 4000 ரூபாய். அப்புறம் எடு சாப்பிடு. எடுத்துட்டு வாப்பா. இன்னும் ஒருத்தர் வராம சாப்பிடவா? சும்மா சாப்பிடு சாப்பிடு. அதான் நான் கேக்குறேன், அது உனக்கு பிடிக்குதா? அது நல்லா அந்திரும் அது சீக்கிரத்துல. அது ஒரிஜினல் வச்சிருக்க மாட்டாங்க, பூரா சும்மா கட்டை வேற கட்டையா வச்சிருப்பாங்க. நல்லா இருக்காது. அதான் வெள்ளி வெயிட்டா காசு கூடடா. அதுக்கு உனக்கு செயின் இந்த பிள்ளைக்கு எடுக்க போனா பாரு, அங்க ஏன்டா சுத்தமான வெள்ளி. அது என்ன இதுமா? என்னது? ஐயே இந்தா பொடி தோசை. இந்தாங்க உங்களுக்கு சப்பாத்தி. அத்தனையா? 5 போதுமா? எத்தனை அன்றே? இந்தா உனக்கு நெய் தோசை. உண்மையை ஊத்துனியாமா? ஏமா அப்படி? அந்த தோசை எடுங்க. மீசமணியாமா கூப்பிடவே இல்லை. அவர்தான் அவன் இதுக்கு போயிட்டான்ல, விசேஷத்துக்கு போயிட்டான்ல. மீசமணியா? நான் பேசு. என் தம்பி இல்லாம எனக்கு சாப்பிடவே விருப்பம் இல்ல. மீசமணி இல்லாம சாப்பிட மனசு இல்ல. என் தம்பிக்காண்டி நான் சாப்பிடுறேன், வற்புறுத்துறதுக்காண்டி. அக்கா நான் இல்லாட்டாலும் நீ வீடியோ பண்ணிருக்கா நான் வந்துருவேன்னு, அதனால சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்க மீசமணி வந்தாண்டா நல்லா டாண்டாம் நல்லா கொழுக்கலையா சட்டி சோறு திங்க வரணியா ஆளக்கானா. அங்கேயே பாத்துக்கிட்டு பேசாதீங்க. அதெல்லாம் சொன்னா அதெல்லாம் வைய மாட்டாங்க. நேத்து கம்மான்ல ஒருத்தையும் வந்து விட்டேன். யாரா யாரா அந்த கிளவி மீசமணியும் அடிக்குது அப்படின்னு சொல்றேன். சாந்தி என்ன சாந்தி போன போட்டு எதுக்கு அவை அடிக்கிறேன் கலாவண்டு, அது ஒரு சண்டை. பூரா ஐயராங்க. நீ மீசமணி அடிச்சையில ஐயராங்க பூரா. இந்தாங்க வடை. மீசமணி ஃபேன்ஸ் பூரா ஐயராங்க. எங்க வீட்டுல சப்பாத்தி தோசை இட்லி வடை பொங்கல் பொங்கல் வெண்பொங்கல் எல்லாம் சாப்பிடுறோம். வாங்க சாப்பிட. எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பாத்திமா இல்லாம வீடு ரொம்ப வெறிச்சுன்னு கிடக்கு. வீடியோக்கு போட்டேன். அதுவும் வாய் ஓவரா பேசுறாள் காயத்ரி. மீசமணி அங்க நல்லா கறி சாப்பிடும். வாய் ஓவரா பேசுற. அடி நேத்து தெரியுமா? முடியை இழுத்துக்கிட்டு அடிச்சானா? ஓவரா பேசக்கூடாதுமா. வேற என்ன? முடியை இழுத்துக்கிட்டு அடிச்சானா? அவன் தான் என்ன அடிக்கிறான். நீ ஏன்டா அடிச்ச? இது கரண்ட் வச்சா நான் என்ன பண்ணேன்? முடிய பிடிச்சி ஆயிரால. முடிய பிடிச்சி ஆயிராளா? பொய்யி. முடிய அப்படியா வருது ஆகிற அளவுக்கு? கோழி மண்டையா? அதான் போட்டேன் நேத்து அடி. போடுவ அடிய. அப்பா உன்னை அடிக்கட்டும். சிவாவை காணா? சிவாவை அளவே காணும். சிவானா யாருமா கராத்தா போடுறானே? கராத்தா சொல்லுச்சியா? கராத்தா யாருமா போடுறா? கராத்தா இல்ல ஜிம்மு. கராத்தா தண்ணி கூட கொடுத்தாங்க தச்சு இருக்கிறதுனால. ஜூஸ் குடிக்கட்டும். கடையில வாங்கிட்டு வந்து எதுவும் ஜூஸ் இருக்கு உடைக்காதது. நம்ம வீட்டு ஜூஸையும் கொடுக்க கூடாது. உடைக்காது வச்சிருப்பாங்க. குடிச்சிட்டால உடைக்காதுன்னு சொல்றேன். உடைச்சிட்டால. ஏய் சொல்ல வாய திறந்து. ஆரஞ்சு தானே உடைச்சுட்டீங்களா? அப்பனா கொடுக்காதீங்க. கடையில வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அவன் சட்டி எந்திரவே மாறி போய் வாங்கிட்டு வந்து. நீ இல்ல கடைக்கு தான் ஆளுகளை பத்துறதுல ஆளா இருக்கு. இந்த சாம்பார் விளங்கல.
காயத்ரிக்கு என் பேரை தங்க பேரை எல்லாம் நெய் தோசை. யாரு? தள்ளி பேரு அவர் அடிச்சதே ஐயராங்க ஐயராங்க உன்னை பார்த்த இடத்துல அடிப்பான் ஒருத்தன்